பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களை நிரப்பட்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு மனுஷன் ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் ஆட்கள் இல்லாமல் கலங்குறான். ஏசாயா 40:1 சொல்கிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். அநேக குடும்பங்களிலே ஆறுதலும் தேர்தலும் தலை சாய்த்து சோகத்தையும் துக்கத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ள ஆட்கள் இல்லாமல் எத்தனையோ பேர் உண்டு. அதுதான் ஆண்டு சொல்வது, நான் ஒரு தேற்றவாளன் உங்களுக்கு தருவேன், அவர் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார், அவர் தேற்றுவார். ஆறுதல் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிற மக்களை தேற்றக்கூடிய ஒரு வல்லமை. சங்கீதக்காரன் 69:20 சொல்கிறார், ஆமே, என்னை தேற்றுவாருக்காக நான் காத்திருந்தேன், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. அவர் சொல்றாரு, என்னை தேற்றுங்கள், நான் தேற்றுவதற்கு ஆட்களை தேடுறேன். ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க, ஆதரவு இல்லாம ஆறுதல் சொல்ல ஆட்கள் இல்லாம புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இங்கே 1 தெசலோனிக்கேயர்ல 6:14 சொல்கிறது, திடனற்றவரை தேற்றுங்கள். சிலலாம் டக்கு டக்குன்னு சோர்ந்து போயிடுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, அங்க அழுவாங்க, புலம்புவாங்க, சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க, சின்ன விஷயத்துக்கு வேற மாதிரி யோசிப்பாங்க, சின்ன விஷயத்துக்கு அவங்க புலம்ப ஆரம்பிப்பாங்க. திடனற்றவர்களை தேற்றுங்கள், கலகாதே, இதெல்லாம் நடக்கும், தைரியமாக சொல்வதற்கு ஆட்கள் இல்லை, அவங்களை பாராட்டுவதற்கு ஆட்கள் இல்லை, அவங்க அச்சத்தை போக்குவதற்கு ஆட்கள் இல்லை. இங்கேதான் உன்னத பாட்டில் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க இப்படி எழுதியிருக்காரு. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்துல 25 திராட்சை ரசத்தினால் என்னை தேற்றுங்கள், நான் நேசத்தால் சோகம் அடைந்தேன். எனக்கு அன்பு காட்டுறதுக்கு, என்னை நேசிப்பதற்கு, என்னை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை. தயவுசெய்து நான் நேசத்தால் சோகம் அடைந்தேன், எனக்கு திராட்சை ரசத்தை கொடுங்க. நிறைய பேருக்கு மனக்காசந்தோளுக்கு மதுபானம் கொடுன்றாங்க இல்லையா? அதுபோல இன்னைக்கு அநேகர் தேற்றுவதற்கு ஆட்கள் இல்லை. இங்க பரிசுத்த வேதம் திராட்சை ரசம் எங்கெல்லாம் சொல்றதோ அங்க தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை. நான் நேசத்தால் அன்பினால் நான் சோகம் அடைந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில வெற்றி இல்லை, நான் சோர்ந்தவனா இருக்கிறேன், எனக்கு நேசத்தால் நான் சோகம் அடைந்தேன். அருமையான தேவ மக்களே, ஒருவேளை என்னை யாருமே நேசிக்கல, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, கலங்காத. இதுதான் பரிசுத்த வேதம் அழகாய் சொல்கிறது. ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். நீங்கள் தெய்வத்தை நம்பி பாருங்க. சங்கீதக்காரன் அனுபவத்தில் சொல்றார். சங்கீதம் 23 சங்கீதம் 4வது வாக்கியத்தில் இப்படி சொல்லுகிறான், உமது கோலும் உமது தடியும் தேற்றும். தேவன் கையில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்களேன், அவர் உங்களை தேற்ற ஆரம்பிப்பார், உங்களை நடத்த ஆரம்பிப்பாங்க, அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் எத்தனையோ பேர் உடைந்து போனவர்கள், சோர்ந்து போனவர்கள், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டு எல்லாரையும் கத்த தேட்டி திடப்படுத்தி தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்படிங்க லைக் மதர், ஒரு அம்மா ஒரு குழந்தை எப்படி தேற்றுமோ அதுபோல அந்த குழந்தை அழாத தாய் தாலாட்டு பாடி பால் ஊட்டி அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுபோல அந்த குழந்தையை தாய் பாராட்டுவது போல இங்க இறைவனை நம்புகிற மக்கள் சொல்லுகிற, ஒரு தாயை விட மேலாக நான் உன்னை தேற்றுவேன். உங்க கண்கள் அங்க கண்ணீர் சொரிகிறதா, உங்க உதடுகளில் புலவலா இருக்கிறதா, தேவனுடைய பிரசனம். இதுதான் தாவீது அனுபவத்தை சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் பொல்லாப்புக்கு பயன்படுத்தேன், என்னோடு கூட இருக்கிறேன் சொல்றாரு பாருங்க. உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். தேவ மக்களே, நீங்க எந்த நிலையில இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த கண்ணீரில் இருந்தாலும், தேவன் தன்னுடைய பிரசனத்தினாலே, தன்னுடைய பலத்தினாலே, தன் வல்லமையினாலே அவர் உன்னை என்னை தேற்றுவார். ஏதாவது சொல்வது, நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நடத்துவராக. எந்த நிலையில் இருந்தாலும் கண்ணமொழி, கடவுளே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, நான் உடைந்து போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், நான் நேசத்தால் சோகம் அடைந்து இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய நடத்திப்பை, தேவனுடைய வல்லமையை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்ற 69:20 அவர் அழகாய் சொல்கிறார், என்னை தேற்றுங்கள், நான் தேற்றுவாருக்காக காத்திருந்தேன், ஒருவனும் என்னை தேற்றவில்லை. ஒருவேளை தேற்றுதலுக்காக ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறீங்களா? பைபிள் எத்தனையோ பேர் உதவி செய்வதற்காக, ஒத்தாசைக்காக 38 வருஷம் அவன் போய் காத்திருக்கிறான், அந்த குளத்தை போய் காத்திருக்கிறான். தேற்றுவாரும் உதவி செய்வரும் இல்லை. அவனை தேடி இயேசு போனார். உன்னை தேடி இயேசு வருவார், உன் கண்ணீரை துடைக்க வருவார். நீ கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் சொல்லி பாருங்க. அவர் நிச்சயமாக இவனை தேற்றி ஆறுதல் படுத்தி ஆசிர்வார். என்ன ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொன்னவர் அவர் தேற்றாமல் விட்டு விடுவாரா? அவர் ஆற்றாமல் விட்டு விடுவாரா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல் தேற்றி சொன்னவர்
கண்டிப்பா உங்களை தேற்றுவார். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.